ஜாக்லின் வந்து வெளிய ரூ. 4,00,000க்காக போனாங்க. பெட்டி எடுத்தாங்க. திரும்ப வரவே இல்ல. ஜாக்லின் எலிமினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வெளிய போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூ. 4,00,000 பெட்டிய சௌந்தர்யா எடுத்துட்டு சக்சஸ்ஃபுல்லா உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதே ரூ. 4,00,000 பெட்டி எத்தன பேர் எடுத்தாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கர ரூமர்ஸா தான் போய்க்கிட்டு இருக்கு. எதுக்குங்க இப்படி ரூமர்ஸ ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னா, நீங்க இந்த ஆங்கிள்ல யோசிச்சு பாருங்க. இப்ப ஜாக்லின் வந்து பணப்பெட்டிய போய் எடுத்துட்டாங்க. திரும்ப வீட்டுக்குள்ள வரவே இல்ல. அவங்க எலிமினேட்டட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா, எத்தன பேர்லாம் இன்னைக்கு ஜாக்லினுக்கு வோட் போடலாம்னு நெனச்சீங்களோ, நீங்கலாம் வந்து, அவங்க தான் எலிமினேட்டட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு, மேபி நீங்க உங்க வோட்ட வந்து வேற யாருக்காவது கூட மாத்தி போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வர வோட் வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த வீக் வந்து வோட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? இது ஃபைனல் வீக். அண்ட் அதே மாரி ஒருத்தங்க எடுத்துட்டாங்க, எடுக்கல அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்களோட வோட்ஸ் வந்து மாறலாம் அப்படின்றதுக்காக, இந்த மாரி நெறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுங்க, நீங்க வந்து நெறைய சேனல்ஸ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அண்ட் இதுவரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க, எந்த பர்ட்டிகுலர் சேனல்ல ஒரு கன்டென்ட்ட போட்டாங்க, அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்கன்னா, அது உண்மையிலேயே நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தந்த சேனல்ஸ்ல சொன்னா மட்டும் நம்புங்க. மத்தபடி இந்த மாரி எந்த ஒரு ரூமர்ஸையும் நம்பி, அதுக்காக நீங்க வந்து உங்க வோட்ஸ வந்து போடுறத வந்து நிறுத்தாதீங்க. நீங்க யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டுட்டே இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் என்ன நினைச்சுட்டு இருந்தேன், வீட்டுக்குள்ள வந்து பணப்பெட்டிய வைப்பாங்க. நம்ம பவித்ரா தூக்கிட்டு போறாங்க. பவித்ரா மைண்ட்ல அதுதான் இருக்கு அப்படின்ற மாரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா, இதுவரைக்கும் மத்த இந்த டாப் 7ல இருக்கிற மத்தவங்கலாம் கூட ஓரளவுக்கு நான் பணப்பெட்டிய எடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்ற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா பேசினாங்க. ஆனா நம்ம பவித்ரா 2, 3 இடத்துல எடுத்துறலாம் அப்படின்ற ஃபீல்ல இருந்தாங்க. அண்ட் சாச்சனா கூட பார்த்தீங்கன்னா, உள்ள வந்தோனே, "நீ பணப்பெட்டி எடுத்துட்டு போயிடுக்கான்னு" அவங்க அத்தன வாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க மைண்ட்ல அந்த ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். இப்ப நம்ம பிக் பாஸ் இப்படி ஒரு ட்விஸ்ட்ட வச்சுட்டாருங்க. பணப்பெட்டிய வெளிய வச்சுடுறாங்க. இவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. நீங்க இத்தன செகண்ட்ஸ்குள்ளார அத போய் எடுத்துட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, அந்த பணப்பெட்டி உங்களுது. அண்ட் நீங்க கேம்ல தொடரலாம் அப்படின்னாங்கல்ல. ஸோ அது கரெக்ட். இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா? நீங்க வெளிய போய் அந்த பணப்பெட்டிய எடுத்துட்டு வர முடியல அந்த டைம்க்குள்ளார அப்படின்னா, கேம விட்டும் எவிக்ட் ஆயிருவீங்க. அந்த பணப்பெட்டியும் உங்களுது கிடையாதுங்க. 2மே இல்ல அப்படின்ட்டாங்க. இது எனக்கு வந்து ஒரு மாரியா இருக்குது. என்ன பிக் பாஸ் இது, அட்லீஸ்ட் வீட்டுக்கு வெளிய போய் பணப்பெட்டி எடுத்துட்டு அவங்களால திரும்ப வர முடியல அப்படின்னா, பணப்பெட்டியோட அவங்க எவிக்ட் ஆயிட்டாங்கன்னா கூட அதுல ஏதாவது ஒரு யூஸ் இருக்கு. பிகாஸ் என் மைண்ட்ல என்ன இருந்ததுன்னா, ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு 10,00,000 அப்படி வைக்கிறாங்க அப்படின்றப்போ, நம்ம பவித்ரா வந்து பரவால்லப்பா பணப்பெட்டி தூக்கிட்டு ஓடிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா, ஒரு கண்டஸ்டன்ட் போன மாரியும் ஆயிருச்சு. அவங்களுக்கும் பணப்பெட்டி எடுத்துட்டு போன மாரி ஒரு ஃபீல் இருக்குமே அப்படின்னு நெனச்சேன். ஆனா இவங்க திரும்ப வந்தா தாங்க உங்களுக்கு அந்த பணம் அப்படின்ட்டாங்க. இப்ப நம்ம பவித்ராலாம் நேத்து பார்க்க பாவமா இருந்ததுங்க. எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துட்டு, ஓடி பார்க்கலாம். இது 10 மீட்டர் இருக்குமா? இது 20 மீட்டர் இருக்குமான்ட்டு அவங்க ஓடி ஓடி பார்த்தது, அவங்க மைண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்திருக்கும். அதாவது ஹெல்ப்லெஸ்ஸா, ஐயோ! நம்மளால ஸ்பீடா ஓட முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு இருந்துட்டே இருந்தது. பட் நம்ம ஜாக்லின் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவங்க யோசிக்கிறது வந்து ரொம்பவே தப்பா இருந்தது. அதாவது நான் வந்து ஏஞ்சல் டாஸ்க்ல வந்து விளையாடல அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய டிசப்பாயின்ட்மென்ட்ட ஏற்படுத்திருச்சு. எனக்கு ஓட்டு போட்டவங்கலாம் பாவம். ஸோ இந்த டாஸ்க்ல நான் எப்படி விளையாடாம இருக்கலான்றாங்க. ஏங்க அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதாவது இந்த பணப்பெட்டி அப்படிங்கிறது வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய டாஸ்க்கே கிடையாது. பிக் பாஸ் என்ன சொன்னாரு? பணப்பெட்டிய வைக்கிறோம். வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணாம்னா விடுங்கன்றாங்க. ஸோ அதுல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏஞ்சல் டாஸ்க் வந்து அப்படி கிடையாது. ஏஞ்சல் டாஸ்க் உங்களுக்கு வந்து வேணும்னா விளையாடுங்க, வேணாம்னா விடுங்கன்னு சொல்லல. நீங்க விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க விளையாடல. இன்ஃபாக்ட் உங்களுக்கு விளையாடக்கூடிய எல்லா கேப்பபிலிட்டியும் இருந்தும் நீங்க விளையாடாம போனீங்க. அது ஒரு டிசப்பாயின்ட்மென்ட். இங்க எல்லாரும் போய் ஜாக்லினுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அதாவது இந்த இடத்துல வெறும் இந்த டாஸ்க்க நம்ம விளையாண்டோமா இல்லையான்றத வச்சு நம்மள வந்து ஃபேன்ஸ் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. வெளிய ஓடி போய் நம்மளால அத எடுத்துட்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சும் நம்ம அத ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து முட்டாள்தனமா எலிமினேட் ஆகி இந்த வீட்ட விட்டு வெளில போயிட்டோம்னா, அதுதான் வந்து ஃபேன்ஸ ரொம்பவே ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க எப்பதான் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது தெரியல. நேத்துலருந்து அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. இதோட சேர்த்து இவங்க வேற பயங்கரமா ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நான்லாம் யோசிச்சேன். ஐய்யயோ! ஜாக்லின் போய்ட்டாங்களா? ஏன்னா ஜாக்லின் இந்த மாதிரியான கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வகையில எலிமினேட் ஆனாங்கன்னா, அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. அதுவும் ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ் இத்தன நாள் ஓட்டு போட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களாலலாம் அத வந்து கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு கன்ஃபர்ம்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயான் வந்து திரும்ப அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பணப்பெட்டி வைக்கிறாங்க. அதுல ஒரு 2,00,000 வச்சிருக்காங்க. அது வந்து ரயான் வந்து தூக்கிட்டு ஓடி வந்துடுறாரு சக்சஸ்ஃபுல்லா அப்படிங்கிற நியூஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. இது கன்ஃபார்ம் நியூஸ் தான். இந்த பர்ட்டிகுலர் பணப்பெட்டியில போற காசுலாம் இருக்கு தெரியுமா? இது எல்லாம் எங்கேருந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைட்டில் வின்னருக்கு ஒரு 50,00,000 குடுக்குறாங்கல்ல, அதுலேருந்து தான் கம்மி பண்ணிட்டே வருவாங்களாம். ஓகே. நல்ல ஒரு கான்செப்ட் தான் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து சொல்றாங்க, எங்க டீம்ல அதாவது பிக் பாஸ் சொல்றாங்க. பிக் பாஸ் டீம்ல வந்து இது பர்ட்டிகுலர் இத்தன மீட்டர் ஓடி பார்த்தாங்க. இந்த டைம்க்குள்ள அவங்களால பண்ண முடிஞ்சுச்சு. அதனால தான் நாங்க வச்சோன்னே சொல்றாங்க. பிக் பாஸ் டீம்லேருந்து ஓடுனவங்க வந்து யாரு? ஜாக்லின் மாரி இருக்கக்கூடிய ஒரு ஆளா? இல்ல முத்துக்குமரன் மாரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஓடி போய் எடுத்துட்டு வந்து பார்த்தாரா? அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஃபேரா இருக்கணும் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்பீட மட்டுமே பேஸ் பண்ணி வைக்காம, மேபி ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே முடிஞ்சுச்சுன்னா, 3 டே வந்து இத கொஞ்சம் மாத்தி வேற ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம ரயானே பார்த்தீங்கன்னா, ஜாக்லின்ட்ட இத சொல்லியிருப்பாங்க. அதாவது நைட்டு ஃபுல்லா நீங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் விஷயம் எங்கேயுமே வீட்டுக்குள்ள போகாம, சாப்பிடாம நைட்டு ஃபுல்லா நீங்க உட்கார்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த பணப்பெட்டி இல்லன்னா நீங்க வீட்ட விட்டு போயிருங்க. அந்த மாதிரி
ஸ்பீடை மட்டுமே வைக்காம என்டியூரன்ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணியும் சில டாஸ்க் வச்சா வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஃபேராக இருக்கும். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் மறுபடியும் ஜாக்லினுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நம்மளால முடியுமா முடியாதான்றதை யோசிச்சு தான் இந்த ஸ்டெப் எடுக்கணுமே தவிர, ஐயோ நமக்கு ஓட்டு போட்டாங்க நம்ம இதை பண்ணியே ஆகணும்னு முடிவு எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளில வந்தா அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஓகேங்க, இப்போ ப்ரோமோ 1க்கு வருவோமா? ப்ரோமோ 1ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்க காம்படிட்டர்ஸ், அதாவது அவங்க கூட இருக்கிற அந்த டாப் 7 பத்தி மாத்தி சொல்லிக்கணும் அப்படிங்கிறாங்க. இது மார்னிங் ஆக்டிவிட்டியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்லின பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்தே நான் ஜாக்லின ஒரு சந்தேக கேஸ்ல தான் வச்சிருக்கேன் அப்படின்றாரு. ஜாக்லின் செமையா ஷாக் ஆகுது. அடுத்து நம்ம ஜாக்லின் விஷால பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கேமை இப்படி தான் விளையாடணும் அப்படிங்கிறத நீ ரொம்ப லேட்டா யோசிச்சனாலயோ என்னமோ தெரியல. இதுதான் உன்னோட கேம் அப்படின்னு புரியறதுக்கே வந்து எங்களுக்கு டைம் ஆயிருச்சு அப்படின்றாங்க. அடுத்து நம்ம ரயான் வந்து எனக்கு பவித்ராவை தான் சுத்தமா பிடிக்காதுங்க. அவங்களோட விஷயங்கள், அவங்களோட கேம் பிளே எல்லாமே வந்து எனக்கு பயங்கரமான ஒரு முரண்பாடு இருக்கு அப்படின்றாங்க. நம்ம சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன பார்த்து இந்த கூட்டு சேர்ந்து விளையாடுறது, அலையன்ஸ் போட்டு விளையாடுறது, இந்த மாரி ஸ்ட்ராட்டஜி பண்றது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல. அதாவது எனக்கு பிடிக்காத விஷயங்கள் இதெல்லாம் அப்படின்ற மாரி அவங்க முத்துக்குமரன பார்த்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி நடக்குது. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் எண்ட் வரைக்குமே வந்து உள்ளுக்குள்ள அடிச்சுக்கோங்கடா அப்படின்ற மாரியே வந்து டாஸ்க்லாம் வருது. ஒரு நாள் கூட நிம்மதியா விடமாட்றாங்க. பட் அவங்களும் எவ்வளோ அடி வாங்கினாலும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பணப்பட்டி மேட்டர் வந்து உள்ள இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதோ இல்லையோ, எனக்கெல்லாம் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஐய்யயோ! யாராவது போயிட்டு எடுத்துட்டு அதுவும் நேத்து முத்துக்குமரன்லாம் பெட்டி எடுத்துட்டு வந்த ஸ்பீடுக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஆனா ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 மீட்டர் அப்படின்னு அவங்க மேப்ல போட்டு காட்டுறது, போறதுக்கும் வரதுக்கும் சேர்த்து 30 மீட்டரா? இல்ல இங்க வந்து போறதுக்கே 30 மீட்டரான்னு தெரியல. ஏன்னா போறதுக்கே 30 மீட்டர்னா ஓவரால் 60 மீட்டர் வந்து அவங்க 15 செகண்ட்ல ஓடிட்டு வரணும் இல்லையா? ஸோ இது என்ன மேட்டர் அப்படிங்கிறது புரியல. நம்ம ஜாக்லின் உள்ள உட்காந்து கால்குலேட் பண்றாங்க. நான் என்ன இவ்வளோ நேரத்தில முடிச்சுருவேனா? ஒரு 40 மீட்டர் 25 செகண்ட்ல முடிச்சுருவேனாலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டு வரது சேர்த்தா? இல்ல போறது மட்டுமா? அப்படிங்கிறதையும் அவங்க யோசிக்கணும். அண்ட் முத்துக்குமரன் ரொம்ப கிளியராவே சொல்லியிருப்பாரு. நம்மளுக்கு இப்போ அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். அதாவது இப்போ நீங்க சும்மா வீட்ல இருந்து இங்கேருந்து ஒரு 30 மீட்டர் நீங்க ஓடி 15 செகண்ட்ல வந்துரலாம். ஒரு வீட்டுக்குள்ள 100 நாள் இருந்திருக்கிறீங்க. அந்த கேட் இப்ப தான் தடவ திறக்குது. நீங்க கால் எடுத்து வெளில வைக்கிறீங்க. உங்களுக்குள்ள கண்டிப்பா அந்த ஒரு நடுக்கம் இருக்கும். ஒரு பயம் இருக்கும். உடம்பு வந்து நார்மலா ஃபங்ஷன் ஆகுமான்னே தெரியாது. அப்படியே ஒரு ஃப்ரீஸான ஒரு மொமெண்ட்டா தான் இருக்கும். அந்த பஸர் சவுண்ட கேட்டோனே என்ன மாரி ஒரு நடுக்கம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அங்க இருந்தா தான் புரியும். அதையும் மீறி நீங்க மைண்ட ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு ஓடி போய் அந்த பெட்டிய தூக்கிட்டு நடுவுல எங்கேயும் தடுக்கி விழாம, பெட்டிய எங்கேயும் கீழ போட்டு விட்டுறாம, இதெல்லாம் பண்ணாம நீங்க 15 செகண்டுக்குள்ள உள்ள வரணும். இது என்ன மாரியான ஒரு பிரஷர் மொமெண்ட்டு. இது நீங்க சாதாரணமா ஓடுனா பண்ணிடலாம். பட் அந்த பிரஷர் மொமெண்ட்ல உங்களால ஓடி வர முடியுமா அப்படின்னு தெரியலங்க. ஆனா இது ஒரு பயங்கரமான விஷயம் தான் நான் சொல்றேன். பார்ப்போம் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.